ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்றைக்கி வீடியோவில் 3 டிஃப்ரெண்ட் டிஐவைஸ் பண்ணி ஹோம் என்ட்ரி வேயை எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஐவை வீட்டு என்ட்ரன்ஸில் கட்டாயம் இருக்க வேண்டிய இந்த மாஸ்க் ஹோல்டர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மாஸ்க் ஹோல்டர் செய்கிறதுக்கு இது மாதிரி உடன் போர்டு எடுத்துக்கலாம். இந்த போர்டு வந்து கிராஃப்ட் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். நான் வீட்டில் பசில் போர்டே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உடன் போர்டை ஃபஸ்ட்டு ஜெஸோவால் பெயிண்ட் பண்ணலாம். இந்த ஜெஸோ இல்லாட்டி ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேஸ் கோட். இந்த பெயிண்ட் நல்லா ட்ரை ஆன பிறகு மற்ற கலர்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணலாம். பேஸ் கோட் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஓஷன் எஃபெக்டில் பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ, ஒயிட், அப்புறம் டீல் ப்ளூ கலர்ஸ் யூஸ் பண்ணி ஓஷன் பெயிண்டிங் பண்ணலாம். இந்த பெயிண்டிங்லாம் ட்ரை ஆன பிறகு டோன்ட் ஃபர்கெட் மீ ஆர் மாஸ்க் ஸ்டேஷன் இது மாதிரி வேர்டிங்ஸை பிரிண்ட் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி டோன்ட் ஃபர்கெட் மீ எடுத்துக்கோங்க. ஏன்னா இன் ஃப்யூச்சரில் கோவிட் டிசீஸ் போன பிறகு இதில் கீஸ் கூட ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேர்டிங்ஸை ட்ரேஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த கார்பன் பேப்பரை போர்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பிரிண்ட் பண்ண பேப்பரை வச்சுட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 சைட்லேயும் மாஸ்கிங் டேப்பால் ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ ஷார்ப்பான பென்சில் யூஸ் பண்ணி லெட்டரோட அவுட்லைனை ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ ட்ரேஸ் பண்ணி முடித்த பிறகு மார்க்கராலையோ இல்லாட்டி ஃபைன் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த லெட்டர்ஸை எழுதலாம். இது மாதிரி ட்ரேஸ் பண்ணி எழுதுறதால பிரிண்ட் பண்ண மாதிரி இந்த லெட்டர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த போர்டில் மாஸ்க் ஹேங் பண்ணுறதுக்கு புஷ் பின்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த போர்டில் 4 or 5 பிளேஸை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண பிறகு இந்த புஷ் பின்னை கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணால் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் ஹேமர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த போர்டை ஹேங் பண்ணுறதுக்கு டாப் 2 எட்ஜஸ்லேயும் ஹோல் போட்டுக்கலாம். ஒரு ஹோலில் 2 மேக்ரமி கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் நாட் போட்டுக்கலாம். இந்த மேக்ரமி கார்டில் சிம்பிள் நாட் போட்டு டிசைன் பண்ணலாம். இது மாதிரி டிசைன் பண்ண வேணும்னா ஜஸ்ட் ப்ளைனாக கூட இந்த கார்டை ஹேங் பண்ணலாம். ஆர் ஜூட் ரோப் யூஸ் பண்ணி கூட ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்டில் நாட் போட்டு டிசைன் பண்ணலாம். ரைட் சைட் கார்டை இப்படி ஃபோல்ட் பண்ணி இன்சைட்லேருந்து வெளில புல் பண்ணி ஒரு நாட் போடலாம். அப்புறம் லெஃப்ட் சைட் கார்டை 4 ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி முன்னாடி பண்ண மாதிரி தான் இன்சைட்லேருந்து வெளில புல் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்த பேட்டர்னோட நாட். இந்த நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த கார்டு எண்டில் ஒரு 7 சென்டிமீட்டருக்கு மட்டும் நாட் போட வேணாம். ஏன்னா இந்த போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன் போடாமல் இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த கார்டோட எண்டில் மட்டும் ஒரு 7 சென்டிமீட்டருக்கு நாட் போடாமல் ப்ளைனாக விட்டுருங்க. அவ்வளோதான், பேட்டர்ன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த போர்டோட ஒரு நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த போர்டில் ஷெல் யூஸ் பண்ணி ரேண்டமாக டெக்கரேட் பண்ணலாம். இந்த பீச் பெயிண்டிங்க்கு இந்த ஷெல் டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஷெல்லை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். இந்த ஷெல்லை மட்டும் ஃபிஷ் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு டாட் வச்சு ஃபிஷ்ஷோட ஐஸை டிஃபைன் பண்ணலாம். அவ்வளோதான், மாஸ்க் ஹோல்டர் ரெடி. இப்போ இதில் மாஸ்க்கை ஹேங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஐஒய். மோஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஹவுஸில் என்ட்ரன்ஸில் இருக்கிற இன்வெர்ட்டர் பிளாக் பாக்ஸை ஈஸி வேயில் கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பேட்ரி ட்ராலியில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வைப் அவுட் பண்ணலாம்.
க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ஒயிட் எனாமல் பெயிண்டால் பெயிண்ட் பண்ணலாம். ஈவன் சாக் பெயிண்டால் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். கம்பேர்ட் டு சாக் பெயிண்ட் எனாமல் பெயிண்டோட ரேட் கம்மி. ஸோ எனாமல் பெயிண்டால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ட்ராலி 3 சைட்ஸும் பெயிண்ட் பண்ணியாச்சு. டாப்பில் எட்ஜஸில் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற இன்வெர்ட்டர், அப்புறம் இன்வெர்ட்டர் சுற்றி இருக்கிற பிளேஸை பெயிண்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு டிகோபாஜ் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். டிகோபாஜ் பேப்பர் சூஸ் பண்ணுறப்ப எந்த பேட்டர்னில் டிசைன் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இப்போ கார்டன் எஃபெக்டில் டிசைன் பண்ணலாம். அதுக்கு ஃப்ளவர்ஸ் வித் ஸ்கை அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் இந்த 2 டிகோபாஜ் பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் பிடிக்கணும், லைக் பிக் ரோசஸ், டிஃப்ரெண்ட் லீவ்ஸ் பிடிக்கும்னு அதேமாதிரி டிகோபாஜ் பேப்பர் கூட வாங்கி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் பேக் சைடில் 2 லேயர்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும். இந்த லேயரை லைட்டாக டேர் பண்ணால் ஸ்லோவாக எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ஈஸியாக வந்துடும். செகண்ட் லேயர் பேப்பரை ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு 1 ஹவர்க்குள்ளே இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த எனாமல் பெயிண்டில் இருக்கிற ஸ்டிக்கினஸ்லேயே இந்த டிகோபாஜ் பேப்பர் நல்லா ஸ்டிக் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் சாக் பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா மாட் பாஜ் க்ளூ யூஸ் பண்ணி இந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணலாம். இந்த ஃப்ளோரல் டிசைனை ஃபுல் பாட்டம் சைட்லேயும் இப்போ ஸ்டிக் பண்ணலாம். இப்படி ஸ்லோவாக கீழேந்து கையாலேயோ இல்லை ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ணியும் ஸ்டிக் பண்ணலாம். இந்த ஃப்ளோரல் டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பட்டர்ஃப்ளை டிகோபாஜ் பேப்பர் பேக் சைடில் இருக்கிற 2 லேயர்ஸ் ஆஃப் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பட்டர்ஃப்ளைஸை ரேண்டமாக ஸ்டிக் பண்ணலாம். இந்த டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணுற ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர் ஸ்டிக் பண்ணுறப்ப ஃபியூ கேப்ஸ் சம் பிளேஸில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் இந்த மாதிரி டீல் கலர் சாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். இந்த எனாமல் பெயிண்ட்டோட இந்த சாக் பெயிண்ட் கொஞ்சமாக தான் பிளெண்ட் ஆகும். ஸ்டில் நான் அதை யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஈவன் அக்ரிலிக் கலர் கூட யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பண்ண ஒர்க்கெல்லாம் வார்னிஷ் யூஸ் பண்ணி சீல் பண்ணிடலாம். அவ்வளோதான், இன்வெர்ட்டர் பிளாக் பாக்ஸை கார்டன் எஃபெக்டில் பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. வீட்டு என்ட்ரன்ஸில் இருக்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் சானிடைசர் அண்ட் சானிடைசர் ஸ்ப்ரே. இது வைக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் ட்ரே ஜூட் ரோப்பில் பண்ணலாம். இந்த ட்ரே செய்கிறதுக்கு கார்ட்போர்ட் ஷீட், ஜூட் ரோப் போதும். ட்ரேயோட பேஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்டில் நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜூட் ரோப்பை ஸ்டிக் பண்ணலாம். என்கிட்ட இந்த பிரைடட் ஜூட் ரோப் ஆல்ரெடி இருக்கிறதால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் ஷாப்பில் இருக்கிற பிளைன் ஜூட் ரோப் யூஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணலாம். அவ்வளோதான், பேஸ் ரெடி. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ரோப்பை கட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஜூட் பேஸ் சுற்றி ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஹைட் ஆஃப் 5 சென்டிமீட்டரில் 4 கார்ட்போர்ட் பீசஸை கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஃபெவிகாலால் ஜூட் ரோப்பை ஸ்டிக் பண்ணலாம். இந்த
இந்த பேஸில் 4 ஜூட் ஷீட்டையும் சைடில் ஸ்டிக் பண்ணலாம். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணேன். பட் ஃபெவிகால் போட்டுட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டிக் ஆகுது. ஸோ இம்மீடியட்டாக ஸ்டிக் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு நான் ஃபெவிபாண்ட் ட்ரை பண்ணேன். அது யூஸ் பண்ணப்போ இம்மீடியட்டாக ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ ஜூட்டில் ஏதாவது ஸ்டிக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுங்கள், இம்மீடியட்டாக ஸ்டிக் ஆகிடும். 2 ஷீட்டில் மட்டும் இன்சைட் பார்ட்டில் ஜூட் ஷீட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஓல்டு பிக் ஷாப்பர் பேக்லேருந்து சின்னோண்டு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் ஷாப்லேயும் இந்த ஷீட் அவைலபிளாக இருக்குது. இந்த டைப் வேணான்னா ஜூட் ரோப் யூஸ் பண்ணி இங்கேயும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரே இன்சைடில் அப்புறம் ட்ரேயோட டாப் சைட்லேயும் இந்த ஜூட் ரோப்பை ஸ்டிக் பண்ணலாம். இது ஸ்டிக் பண்ணுறதால இந்த கனெக்ட் பண்ண எட்ஜஸ்லாம் தெரியாமல் ஒரு அழகான நீட் லுக்காக கொடுக்கும். இப்போ ட்ரேயோட பேக் சைடில் ஜூட் ஷீட்டை க்ளூ பண்ணிடலாம். அப்புறம் ட்ரேயோட சைட் 4 எட்ஜஸ்லேயும் இந்த ரோப்பை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு சின்ன ஹேண்டில் ட்ரேயோட 2 சைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நேச்சுரல் அண்ட் சூப்பர் கூல் சானிடைசர் ட்ரே இஸ் ரெடி. இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த டிஐவைஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஹேண்டலில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.